Hello. 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 என்னது 8 மிஸ்டு காலா? நேற்று தானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு? கட் பண்ணிட்டியா? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஹலோ ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, கேக்குதா? ம் சாரி, நான் நீ கால் பண்ணக்குள்ள ஆஃபீஸில் இருந்தேன். ம் என்னாச்சு நான் சொல்லலாம்? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா. அதான் ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையிலே தெரியுது ஆயிருக்குன்னு. என்னாச்சு சொல்லுங்க. கிருஷ்ணா, ம். வாழவே விருப்பம் இல்லைப்பா. டெய்லி இதே வேலையா போச்சு. தம்பி கிருஷ்ணா, ஆ கேட்குதா? கேக்குது. என்னால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலே கிருஷ்ணா, வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் சாகலான்னு ட்ராக்காண்ட வந்து தலையை வச்சு படுத்துட்டேன். என்னண்ணா சொல்ற? எல்லாம் விதிப்படி ஆகட்டும்னு வந்துட்டேன். இப்போ என்னங்கிற? நீ தலை வச்சு படுத்த ட்ராக்ல ட்ரெயின் வரலையா? எந்த ட்ராக்ல படுத்துருக்குன்னு சொல்லு. ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டு சொல்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தம் போதும், லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, லைனில் தான் இருக்கேன். என்ன கிருஷ்ணா, நீயும் இப்படி பேசினா என் ப்ராப்ளத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்லைண்ணா, தெரியாமல் கேட்குறேன். ஆல்ரெடி 7 முடிவு எடுத்துகிட்டு போய் ட்ராக்ல போய் படுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கிற? ஒருத்தன் 7 முடிவு எடுத்துட்டா பக்கத்தில் இருந்தால் கூட காப்பாற்ற முடியாதுண்ணா. நீ இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க. ட்ரெயின் டீட்டெயில் சொல்கிறத தவிர என்னால் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்? இல்லை ஹாப்பி ஜர்னி எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறியோ? எடு 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 காலை எடு நீ, கமான் எடு நீ.
இங்கே பாருண்ணா, ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறது ரயில்வே ட்ராக் இடம் கிடையாதுண்ணா. ஃபஸ்ட்டு நீ எங்கே இருக்க அதை முதல்ல தெளிவாக சொல்லு. அவசரப்படாத, ஃபஸ்ட்டு ட்ராக் விட்டு வெளில வா. கிருஷ்ணா, ட்ராக்கான்ட்ட வந்து படுத்தப்ப என் மண்டைக்குள்ளே ஓடின முழு விஷயமும் பாபியா பாப்பாவை பற்றி தான். ஏன்னா நான் போன பின்ன குடும்பம் என்ன ஆகும், குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சேன். ஒரு கலெக்டராக ஒரு ஐபிஎஸ்ஸோ ஆக்கணுன்றது என் கனவு. என் கனவும் செதஞ்சு போய் என் குடும்பத்தோட கனவும் செதஞ்சு போய் நிற்குன்றப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கிருஷ்ணா. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லையே, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் கிருஷ்ணா. ஆனால் பவ்யாவையும் உங்கள் அண்ணியையும் நினைக்கப்ப இது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது கிருஷ்ணா. சந்தோஷம். அப்போனாச்சும் உனக்கு பாப்பா ஞாபகம் வந்தது. ஏன் இந்த முடிவு எடுக்கிறப்ப உனக்கு பாப்பா ஞாபகம் வரலையா? சாகிறத விட வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ண சொல்ல. பாப்பாவால் தான் என் லைஃபே மாறிடுச்சுன்னு பவ்யாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே நீ சொன்னீங்க, மறந்துட்டியானா? அது மாதிரி அவளை அடிக்கடி ஐஏஎஸ் படிக்க வைப்பேன், ஐபிஎஸ் படிக்க வைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே. இப்போ அவளுக்கு 2 வயசாக இருக்கக்குள்ளே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க என்ன? இதில் அண்ணி கன்சீவாக வேறு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு 2 குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களுக்காச்சும் ட்ராக்கை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க ப்ளீஸ்ண்ணா. அண்ணா வெளியே வந்துருண்ணா. அண்ணா அண்ணா வெளியே வாண்ணா. அண்ணா கேட்குதாண்ணா? அண்ணா வந்துருண்ணா ப்ளீஸ்ண்ணா, வெளில வந்துடுண்ணா. அண்ணா வெளில வந்துடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுண்ணா ப்ளீஸ்ண்ணா, வெளில வந்துடுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா வெளில வந்துடுண்ணா ப்ளீஸ்ண்ணா, வெளில வாண்ணா. வாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ண? உங்க அண்ணனை நீ தான் காப்பாத்தாம விட்டுட்ட, கொன்னுட்ட. ஏன் கிருஷ்ணா, ஏன் இப்படி பண்ண? இப்ப அவர் இல்லாம நான் 2 குழந்தைய வச்சுட்டு எப்படி வாழ்றது? நாங்களும் சாவறோம் கிருஷ்ணா. தம்பி கிருஷ்ணா, கிருஷ்ணா நான் கேட்குதா? வெளில வந்துட்டியாண்ணா? கேட்குதாண்ணா? கிருஷ்ணா, ட்ராக்காண்ட இல்லை, ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே ட்ராக்காண்ட இருந்து வெளியே வந்துட்டேன் கிருஷ்ணா. கடவுளே, ஏன்னா இப்படிலாம் பண்ற? தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதானே. இன்னொரு தடவை இப்படி பண்றதுக்கு முடியும். உன் ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருண்ணே. அண்ணி எங்கண்ணா இருக்கு? நீ இப்படி பண்றதெல்லாம் அண்ணிக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அண்ணியும் பாப்பாவும் இங்கே தான் இருக்காங்க கிருஷ்ணா. என்னண்ணா சொல்ற? ஐயோ கடவுளே, அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தயவு செஞ்சு தெளிவாக சொல்லலாம். வந்து ரம்யாவும் பாப்பாவும் என் பின்னாடி வந்ததை பார்க்கல கிருஷ்ணா. ட்ராக்காண்ட வந்து தான் திரும்பி பார்த்தேன். என்னண்ணா சொல்ற? அண்ணியுமா? ஆமாம் தம்பி. ஐயோ தயவு செஞ்சு என்னை பைத்தியம் மாக்காதீங்க. என்னதான் நடந்துன்னு தெளிவாக சொல்லுங்கண்ணா. கையில் ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தையோட உன் பின்னாடி நாய் மாதிரி அதுவும் ஓடியாருதா? ஏன்னா இப்படி பண்ற? யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா? இப்படி தான் கிருஷ்ணா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா பதில் சொல்ல முடியல. அதனால தான் நான் போயிட்டா நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருப்பீங்கல்ல, அதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் கிருஷ்ணா. சாரி, நான் அந்த இடத்துல சொல்லணா. பரவாயில்ல கிருஷ்ணா, விடு. அதை கேட்டு கேட்டு பழகிருச்சு. நீ சொல்கிறது தான் கொஞ்சம் புதுசாக இருக்கு. ரியலி சாரிண்ணா. அண்ணியும் பாப்பாவும் சேஃபாக இருக்காங்களா? சேஃப் தான் கிருஷ்ணா. தயவு செஞ்சு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லலாம். என் பின்னாடியே வந்த உங்கள் அண்ணி, நீங்கள் போயிட்டா முதல்ல கஷ்டப்பட போகிறது நானும் உங்கள் பிள்ளைங்களும் தான். அதனால் நாங்கள் முதல்ல போயிடுறோம், அப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு என்னை தடுத்து நிறுத்திட்டா கிருஷ்ணா. உங்கள் அண்ணி என்ன தப்பு பண்ணா சொல்லு? லைஃப்பில் ஒன்றுமே பார்க்கல, வாழ வேண்டிய வயசு, வயிற்று புள்ள வேறு, நல்ல ஃப்யூச்சரில் குழந்தைகளை வைக்க முடியாமல் பாதியில் போனால் நல்லாவா இருக்கும் சொல்லு? இதை நினச்சே பார்க்க முடியல கிருஷ்ணா.
தேங்க்ஸ்ண்ணா. கடைசி நேரத்துலயாச்சும் அண்ணியை பற்றியும் உன் குழந்தைய பற்றியும் ஞாபகம் வந்தது. அது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்போ சொன்னியே பாப்பாவுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு. அப்பா இல்லாமல் பாப்பாவுக்கு எப்படின்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்? இன்னொன்று என்ன கேட்டேன், நான் யாருக்காக வாழணும்னா? இப்போ நடந்த சுச்சுவேஷன்லேயே உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுல. நீ உன் ஃபேமிலிக்காக தானே வாழணும். ஃபேமிலி தான் உன் கூட சாகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா உன்னோட ராங் டிசிஷன் மேக்கிங்னால அவங்க தான் பாதிப்படைவாங்க. உன்னை யாரும் வேற யாரும் காப்பாற்றலண்ணா, உன் ஃபேமிலி தான் உன்னை காப்பாற்றிருக்கு. நான் நீ ப்ராப்ளம்ஸில் இருக்கப்பையோ, கஷ்டப்படுறப்பையோ, நீ ஜாப் இல்லாமல் இருக்கப்பையோ உனக்கு வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண வரல. ஆனால் நீ ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படுறப்ப மட்டும் உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கெல்லாம் வராங்க. இன்னொன்று என்ன சொன்ன, யாருக்கும் மூஞ்சி காட்ட முடியலையா? ஆனால் நீ மட்டும் இல்லை, இங்கே யாருக்கும் காட்டுறதுக்கு கிரேட் ஃபேஸஸ் இல்லை. எல்லாருமே ரியல் லைஃப்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அதனால் ஸோ நீ அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இதை கேட்க நல்லா தான் இருக்குது கிருஷ்ணா. உனக்கு மட்டும் இல்லை, வெளியே தெரிகிற என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும்தான். ஆனால் மென்டல் டென்ஷனு யாருக்குமே தெரியாது கிருஷ்ணா. ஜாப் மேட்டர் எடுத்துக்கிட்டேன்னா கிருஷ்ணாட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ஜாப் மேட்டரில் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் கடைசியில் வேலை கிடைக்கல. அதனால் லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு வேற ஒருத்தன்ட்டு போயிட்டு கடைசியில் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தா அதுவும் நஷ்டம் 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 நஷ்டம். என்ன பண்ண நான் என்னண்ணா அண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பேசுகிறேன்? அண்ணி ஏதாச்சும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண போதுண்ணா. இதில் அண்ணி ப்ரெக்னென்ட் வேறு. இந்த டைமில் இந்த டென்ஷன்லாம் தேவையாண்ணா? இல்லை கிருஷ்ணா, வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ரம்யா தூரமாக தான் இருக்கா. இப்படி தான் கிருஷ்ணா, என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரியல. இன்னும் இந்த சூசைடு மேட்ரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வெக்கமாக போயிடும். வெளியே தலை காட்டக்கூட முடியாது. அதை நினைக்கிறப்போ தான் ரொம்ப வெக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. வேறு வழியே எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சுதா இல்லை ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா? இப்போ நான் பேசலாமா? சரி, உனக்கு தான் இந்த உலகத்துலேயே அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உன்னால் தாங்க முடியலை. அதுக்கு வெளியாளுங்களுக்கு தெரியக்கூடாதா? தெரிஞ்சால் என்ன ஆக போகுது? இன்னைக்கு நீ அண்ணியும் ட்ராக்கில் ஓடினா யாரும் பார்க்காமல இருந்திருப்பாங்க. இப்படி அட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது சீக்கிரம் வெளியே தெரியாதான் போகுது. இப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு உன் ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் தேடுற? நீ சொல்யூஷன் தான். நான் ஏன் சாவ போன்றா தம்பி? வாழ வழி இல்லாதவனுக்கு கடைசி சரணாகதி சாவு தான், தெரியுமா? ஸோ அதை கண்டுக்காது, அப்படியே விட்டுரு. கிருஷ்ணா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு வாழ்கிறதுக்கு தைரியமே இல்லை. இல்லைண்ணா, சாவுறதுக்கு ட்ராக் மேலே தலை வச்சு படுத்தியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பூரா கதையும் கேட்டுட்டு நீ கூட வெளியாள் மாதிரி கிண்டல் பண்ணுறிய கிருஷ்ணா. நல்லாவா இருக்கு? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு காமெடியாக தோணுதில்ல? இல்லைண்ணா, சீரியஸாகவே கேட்குறேன். சுச்சுவேஷனாக இருந்தாலும் பிடிச்சி ஹோல்டு பண்ணிட்டு இருந்தால் அது ப்ராப்ளமாக பெருசாக வளரும். அதை அப்படியே விட்டோன்னு வச்சுக்குவேன், அது அப்படியே போயிடும். பெருசாக வரவே வராது. இந்த இந்த ப்ராப்ளங்கிறது ட்ரெயின் மாதிரி. அது பாட்டில் வந்து விட்டுன்னு வச்சுக்குவேன், அது பாட்டில் வரும், அது பாட்டில் போயிடும். அதை பிடிச்சிட்டே இருந்துன்னு வச்சுக்குவேன், அது பாட்டில் இன்னும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுரு கேஷுவலாக. அது பாட்டில் வரும், அது பாட்டில் போயிடும். நீங்க அழுவுறத பார்த்ததுல இருந்து பாப்பா டாடி டாடின்னு பயந்து அழுதுகிட்டே இருக்கா. இங்க கொஞ்சம் பாருங்க. ஓவே குட்டி, டாடிக்கு ஒன்றும் இல்லை பாருங்க. இதை பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். விளையாடலாமா? சரிண்ணா, நீ போய் பொறுமையாக பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சாவு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்க. இது உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கு செகண்ட் சான்ஸ் மாதிரி. போ, பொறுமையாக போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடு. நான் வைக்கிறேண்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா.